வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் ரிலீஸ் ஆயிடுச்சு. திமுகவினர் ஒரு பக்கம் கொண்டாடிக்கு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் ஸ்வீட்லாம் கொடுத்து கொண்டாடிக்கு இருக்காரு. பாமக பாஜக கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா, தேசிய ஜனநாயக கூட்டணி, அவங்களா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி அவங்களா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மக்களால் ஓட்டு போட்டு இந்த வாக்குகள்லாம் கிடைக்கல, காசு கொடுத்து இந்த வாக்குகளை வாங்கியிருக்காங்க, பணப்பட்டுவாடா கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாயை செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். மொத்தம் 29 வேட்பாளர்கள் போட்டிட்டாங்க. அந்த 29ல் 2 பேருக்கு மட்டும்தான் டெபாசிட்டு. திமுக ஜெயிச்சிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாமகவுடைய வேட்பாளர் இருக்கார் பார்த்தீங்களா, அன்புமணி அவர்கள், அவர் டெபாசிட்டை தக்க வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் பார்க்குறோம். இப்போ பாஜக பாமக கூட்டணி என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு பணப்பட்டுவாடாவை திமுக செஞ்சோம், 56,000க்கும் அதிகமான வாக்குகளை ஜெயிச்சிருக்காங்க, எங்கள் கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க, இதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பிஎம்கே அலையன்ஸ் சொல்கிறாங்கங்க. இப்போது ஒரு கதை தான் ஞாபகம் வருது. இந்த பணப்பட்டுவாடாவில் பொதுமக்கள் வீழ்ந்துடக்கூடாது. பணம் யாராவது கொடுக்குறாங்க, யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்கறத பொதுமக்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒரு கதை கூட படிக்க முடிஞ்சிச்சு. ஒரு கழுதை இருக்குது. அந்த கழுதைக்கு 2000 ரூபாய் ஒரு நோட்டு கட்டை இப்போ கொடுக்குறோன்னு வச்சுக்கோமே. 2000 ரூபாய் ஒரு கட்டில் எவ்வளோ பணம் இருக்கும்? 100 நோட்டு இருக்கும். அப்போ 100 × 2000 2 லட்சம் ரூபா. அந்த கட்டை ஒரு கழுதைகிட்ட கொடுத்தா கழுதை என்ன பண்ணும் தெரியுமா? அதை வாங்கி சாப்பிட்டு முடிச்சிடும். கழுதை யோசிக்காது. இந்த 2000 ரூபாயை நம்ம ஒரு பேப்பர் கடையில் போயிட்டு வாங்கினோம்னா ஒரு மாதம் வச்சு சாப்பிடலாமே, அந்த அளவுக்கு பேப்பர் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதை யோசிக்காது. இதுவே பழைய பேப்பர் கடை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போனோம்னா இன்னும் அதை விட அதிகமான பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கலாம். இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஒரு வருஷம் வச்சு சாப்பிடலாமே அப்படின்னு கழுதை யோசிக்காது. கழுதைக்கு அந்த 2000 ரூபாய் நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வேல்யூ அந்த கழுதைக்கு தெரியாது. நம்ம பொதுமக்களும் அதே மாதிரியான ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. விலை மதிப்பில்லாத நம்மளுடைய வாக்குடைய அருமை நமக்கு தெரியாமல் போகுதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டாக இருக்குது. காசுக்கு 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபாய்க்காக நம்ம விலை மதிப்பில்லாத அந்த வாக்குகளை வாக்குகளுடைய அந்த பவரை நம்ம இழக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் பொதுமக்கள் உங்களுடைய ஓட்டை எக்காரணம் கொண்டு யாருக்கும் வித்துறாதீங்க அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். இனி வரக்கூடிய எந்த எலெக்ஷனாக இருக்கட்டும், யார் நல்ல வேட்பாளர், அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, நமக்கு நல்லது பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்த்து யோசித்து ஓட்டு போடுறது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரலாம். என்னென்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் பிடிச்சிருக்குங்க. என்னென்னா, 2021 தேர்தல் முடிஞ்ச பிறகு, இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு என்டிஏ பார்த்தீங்கன்னா அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தான் பிரச்சனையை கிளப்புனாங்க. அடுத்து என்டிஏ பார்த்தீங்கன்னா உள்ள சலசலப்பு, பாஜக பதில் சொல்ல, அதிமுக அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க, இது மாதிரி ஒரு பெரிய டிபேட் நடந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தலில் ரிசல்ட்டில் அவங்க எதிர்பார்த்த தொகுதிகளை என்டிஏனால் ஜெயிக்க முடியலை. இருந்தாலும் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையே எந்த ஒரு பிரச்சனை, மனஸ்தாபம், சலசலப்பு இது எதையுமே நம்ம பார்க்க முடியலை. அதே மாதிரி இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அந்த தோல்விக்கு பிறகும் என்டிஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நேற்று திருச்சியில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் என்டிஏ நடத்த போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஆக்சுவலாக நேற்று நடந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர்கள், இது மாதிரி என்டிஏவுடைய தலைவர்கள் எல்லாமே ஒன்றாக கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓகே, அப்போ ஆக மொத்தம் 2026 தேர்தல் வரைக்கும் நிச்சயமாக இந்த என்டிஏ அலையன்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இப்போது காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன விஷயம்னா, பெரிய ஒரு மகத்தான ஒரு தலைவருங்க. எவ்வளவு டேம்ஸை கட்டியிருக்காரு. அமராவதி அணையாக இருக்கட்டும், ஆழியாறு அணை, பவானி சாகர் அணை, மணிமுத்தாறு டேமு, கிருஷ்ணகிரி டேமு, வீடூர் டேமு, சாத்தனூர், இது மாதிரி ஏகப்பட்ட அணைகளை கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டேட்டாவை கூட பார்க்க முடிஞ்சிச்சு. என்னென்னா, காமராஜர் அவர்கள் 6000 புதிய பள்ளிகளை தொடங்கினார் அப்படின்னும், 12,000, அதாவது ரொம்ப மோசமாக மூடிய நிலையில் இருந்த 12,000க்கும் அதிகமான பள்ளிகளை
சீரமைப்பு பண்ணி மறுபடியும் திறந்தார். அப்போ டோட்டலாக 9 வருட ஆட்சியில் 18,000க்கும் அதிகமான பள்ளிகளை வந்து காமராஜர் அவர்கள் திறந்திருக்காரு. கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு அதனால தான் சொல்கிறோம். அவருடைய பிறந்தநாள் வந்து இன்னைக்கு. அந்த பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை வந்து என்டிஏ அலைன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது. டெஃபினட்டாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். உங்களுடைய பார்வை என்ன? என்டிஏ திருச்சியில் என்டிஏவுடைய மீட்டிங் பற்றி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.